வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்த எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பரப்பதில் லக்னத்துக்கு பார்க்குறது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நான் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களது ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசி பலன் பார்க்கும்போதே சொல்லும்போதே சொல்லுவேன், இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம் நடக்கணும், இந்த மாதிரி பலன்கள். தனுசு ராசி, ஸோ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி நாளில் வந்து குரு சுக்கிரனுடைய இருக்கிறது நல்ல விஷயம் தான். பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய பணம் வருவது, அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடும் பொருளாதார ரீதியில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து குரு தசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு தெரியாமல் நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறதோ, பேசுகிறத மற்றவங்க போட்டு கொடுக்குறதோ, கேமரா வைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி புதன் சூரியன். ஸோ 3ல் வந்து நிறைய கிரகங்களுக்கு வந்து ஏற்புடையதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 3ங்கிறது நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஸோ நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். இப்படி இவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, இவங்க நம்மளை பின்னாடி எதாவது பண்ணுறானா, அது பண்ணுறானா, இது பண்ணுறானாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்களை வந்து அதிகமாக தூண்டிவிடும். அதை வந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஏன் வந்து 3ல் இந்த கிரகங்களும் போது நம்ம நிம்மதியை குலைச்சிருது இல்லையா. ஸோ சந்தேகங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் போய்டும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து தூக்கி போடுங்க. ஸோ இது யாரை ரொம்ப மேஜராக பாதிக்கணும் போது தனுசு லக்னமாகிறது சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, மற்றபடி சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த சந்தேகங்கிற வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக அதுவும் சனி புதனுடைய சேர்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயந்தான். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து சனி புதன் வந்து ஒரு கிரிமினலாக வேலை செய்யும். ஸோ மற்றவர்களை ஒன்று இவங்க ஏமாறுவாங்க, இல்லைனா நம்ம இவங்க வந்து மற்றவங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாரை மேஜராக பாதிக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ல் வந்து குரு சுக்கிரன் இருக்கிறனால வந்து தாயாரினால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள், வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள் எல்லாம் மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம், கண்டிப்பாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு மேஜராக வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னும் போது தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ 5ல் வந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, பெருசாக நான் சம்பாதிக்கணும், நீ என்ன சம்பாதிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துங்கள். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது. ஸோ இது யாரை மேஜராக பாதிக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கணும் போது தனுசு லக்னமாக வந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ 3 மற்றும் 7 11 10ன்னும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள் வரும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து 8க்கு வந்து குருவின் பார்வை இருக்கும்போது என்ன தான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதில் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா குருவின் பார்வை வந்து எவ்வளோ நெகட்டிவாக மற்றவங்க நடந்துக்கிட்டாலும் அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி தனுசு லக்னமாக வந்து சந்திர திசை புத்தி அந்த நடக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி பிடிச்சி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க முயற்சிகள் வெற்றிகரமாக முடிஞ்சு வெளிநாட்டை ஒரு வேலையை வாங்குவதற்கான வாய்ப்பு, அந்த ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது வேலையிலும் சரி தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அலைச்சல்கள் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருக்கும்னா கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, இப்படி ஆகிடுமோ அப்படியானமோங்கிற ஒரு என்ன சொல்லுவோம் கற்பனையிலேயே வந்து நம்ம நடுநடுக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து யாருக்கு நடக்கும் தனுசு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கனால தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா
நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு பிரார்த்தனையை வந்து டெய்லி பண்ணணும். ஸோ என்னென்னா ஒரு கொஞ்சம் முன்னாடி எழுந்து கொஞ்சம், ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாயன்ட்டு நீ எந்த சாமியை வேணால் பிரார்த்தனை பண்ணலாம், ஆனால் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ண சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போனால் கொஞ்சம் இடவடவோட சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 6ல் சந்திரன் இருக்கும், இல்லை 8ல் சந்திரன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6, 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் விஷயமே. சார் எனக்கு உடனே வந்து எல்லோரும் ஜாதகத்தோட பார்த்து எனக்கு லக்னத்தில் 5ல் இருக்குது, அப்பா பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஸோ 6, 8ல் இருக்கவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்கள் பசங்க ஜாதகத்துலேயும் அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தான் இப்போ சொல்ல போகிறோம். எந்த லக்னத்துக்கும் 6, 8ல் வந்து சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. ஏன்னா என்ன பண்ணுவான்னா நோண்டிக்கிட்டே இருக்கிறவன் மற்றவனை இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறவன், இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்க தான். என்னென்னா மற்றவனை குறை கண்டுபிடிக்கிறது, மற்றவனை போட்டு கொடுக்கறது, என்ன இந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த என்னது பொருளை கிளப்புவாங்களே, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த 6, 8 இருக்கிறவங்க தான் இந்த பொருளை கிளப்புற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது. சில கிரகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மனைவியே இப்படி அமைஞ்சிட்டானா என்ன பண்ணுவான், முடிஞ்சுது, அவன் ஸ்டோரி முடிஞ்சுது, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா காலையில் எந்திரிக்கிறான்னு நினச்சிப்போமே, இப்போ ஒரு மனைவி வந்து 6, 8ல் அவங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னும் போது அவன் எந்திரிப்பான். எந்திரிச்சு பல்லு தேய்க்கலான்னு போவான், ப்ரெஷ் எடுக்கிறான்னு வச்சுப்போம். பேஸ்ட் எடுக்கும்போதே அங்கேருந்து ஒரு குரல் ஒரு மனைவி என்ன அப்படின்னும், இல்லைம்மா பல்லு தேய்க்கிறேன்னு, அது உன் ப்ரெஷ்ஷான முதல்ல பாரு அடிடும், நல்ல மரியாதையாக இருக்கும். அது கேட்கும்போது காலையில் அவனுக்கு தேன் பஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைம்மா என் ப்ரெஷ்ஷு தான், இல்லை நீ தூக்க கழகத்தில் மாற்றி தேய்ச்சின்னு சொல்லி ஏதாச்சும் ஏடா கூடமா பேசும் பாருங்கள், அதில் ஏறும். சரி அதை தான் முடிச்சுட்டு காப்பி குடிக்க வரான்னு வச்சுப்போம். காப்பி குடிக்கும்போது காப்பி அப்படின்னு காப்பியை குடிச்சிட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எல்லாம் அது போதும் போ, உன் மூஞ்சிக்கு அது போதும். ஸோ இந்த டயலாக்லாம் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கும் பாருங்கள் காலையில். அதுதான் அது அந்த வரத்தை வாங்கிட்டு வர்றது வந்து 6, 8 சந்திரன் இருக்கலாம். அதே மாதிரி இவெல்லாம் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அது 6, 8ல் இருக்கவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவெல்லாம் என்ன பண்ணுவாங்கிறீங்களா, உட்காந்து நீங்கள் ஃபைல் பார்க்குறான்னு வைங்களேன், அவன் ஃபைலை பார்க்க மாட்டான். இவன் பற்றியா ராஸ்கல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான், இவன் ஃபைலை பார்க்குறான், இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மொபைல் பண்ணி வந்து இந்த நம்ம பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்துலலாம் வந்து சில பேர் படம் பார்த்துருந்தாங்க, பலான படம் பார்த்தது, கண்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தன் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இவன். புரியுதுங்களா, போட்டு கொடுக்குறதுக்குன்னே வசமாக பிறந்தவங்க இவங்க தான். ஸோ இந்த 6, 8ல் சந்திரன் இவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான், மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், உஷாராக இருந்துக்குங்க. இதுக்கிட்ட எஸ்கேப் ஆகிறதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் உள்ள ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, திருமண வீட்டுக்குள்ளே போனான்னு வைங்களேன், போய் பார்த்தானா பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான். இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் மைன்யூட்டாக தெரியும், வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்வான். அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட வருவான், போய் இவனை கிடச்சான், பல்ல பார்த்தாலே சரியில்லையாப்பா, பல்லு எடுப்பாக இருக்கு, இந்த அம்மா கல்யாணத்துக்கு போனியா ஆசீர்வாதம் பண்ணேன் விட்டதை விட்டுட்டு இப்படி போட்டு வரும். அதுக்கப்புறம் இங்கே பொண்ணோட அப்பாவும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ பொண்ணோட அப்பாவும் அம்மாட்டையும் வருவாங்க, நம்ம சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பாடெலாம் நல்லா இருந்தது, யார் சமையக்காரன்னும், இல்லைங்க அந்த பெரிய ஆள் தாங்க அவரு தாங்க பண்ணாருன்னு. இவனெல்லாம் நம்பி நீ சமய பொறுப்பை கொடுத்திய, என்ன பண்ணி தொலைச்சிருக்கான் தெரியுமானோ, என்னவா பண்ணா, சரி நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். இவன் பிச்சுப்பான், இது சொல்லிட்டு போகிற 2 வாரத்தில் அவன் காலி. ஸோ கோடிக்கணக்கில் போட்டு கல்யாணம் பண்ணுறவனை நிம்மதியை கெடுக்கிறது, வீட்டில் வந்து குண்டை போடுறது, வாரத்துக்கு ஒரு 4 நாள் சண்டை போடுறதெல்லாம் வந்து இவங்களுக்கு தானாக வரும். இது வந்து இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க, மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான். லக்னத்தில் இருந்து 6ல் சந்திரன் இருக்கவங்க, லக்னத்துலேருந்து 8ல் சந்திரன், இந்த 8ல் சந்திரன் இருக்கலாம் இருக்குவீங்க, அவனுக்கு வந்து நீங்கள் மழையே அப்படியே தங்கத்தால் இழைச்சி ஒரு நாக்காளி போட்டு கண்ணு நீங்கள் உட்காந்து உனக்கு என்ன வேணும் கை தட்டினா கிடைக்கணும் போது, என்னத்த நாக்காளி தங்க நாக்காளி சரி அங்கே தூங்கும்போதே நல்லா இருந்தேன்னுவான். ஸோ அந்த மாதிரி கடுப்பேற்றார் மாதிரி ஆடுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க, நிறைய பேர் இருக்காங்க, நான்லாம் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் டிப் ஆஃப் தி வீக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டும் சொல்லிவிட்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.